அனைவருக்கும் வணக்கம். தற்பிரசாதித்னி மகாதேவாதித்னி தன்னோருத்திர பிரதிதேவ சிவபெருமானுடைய அனுகிரகத்தால் பாலப் திருபசனுடைய திருவருளால் முருகப்பெருமான் ஆசை கொண்டு சிம்ம ராசிக்கு இந்த வாரம் 5/4/2026 முதல் 11/4/2026 வரை, பங்குனி மாதம் 22 முதல் பங்குனி மாதம் 28 வரை இந்த சிம்ம ராசி நேயர்களே, இந்த சிம்ம ராசி கர்ஜனை ராசி அப்படின்னு சொல்லும் போதே ஒரு பூரிப்பு ஏற்படும் எல்லாருக்கும். அதிலே அடங்கிய நட்சத்திரம் அப்படின்னு எடுத்தாலே மகம், பூரம், உத்திரம். அப்ப அந்த கர்ஜனை ராசி அப்படின்னா சிம்ம ராசிக்கு அதிபதி யாரு? சூரிய பகவான். அவ பிதற்காரகன், உங்க ராசிநாதன். தலைமை பொறுப்பு உடையவர்கள், தலைமை பண்பு உடையவர்கள், ஒரு அரசாங்க துறையில் மேல் அதிகாரியாக இருக்கக்கூடியவர்கள், இல்லைன்னா தொழில் அதிபர்களாக இருக்கக்கூடியவர்கள், ஒரு கம்பெனியில ஒரு மேனேஜர், ஒரு சூப்பர்வைசராக இருக்கக்கூடியவர்கள், நல்ல டேலண்ட் உடையவர்கள், தான் செய்யக்கூடிய வேலையில மிகவும் கூர்மையாக கவனமாக செலுத்தி பிறர்கிட்ட நன்மதிப்பும் பாராட்டுதலும் பதக்கங்கள் வாங்கக்கூடிய அன்பர்கள் யாருன்னா இந்த சிம்ம ராசி அன்பர்கள். அத்தனை தலைமை பண்பு உடைய சிம்ம ராசிக்காரர்கள் உங்க ராசிநாதன் 8ஆம் இடத்துல அஷ்டாங்க தோஷத்தோடு சேர்ந்து சனி பகவான் கூட சேர்ந்து அமர்ந்து இருக்கும்போது மனதிலே ஒரு பயத்தை கொடுத்தாலும் தனப்பிராப்தம் அதிகமாகவே கொடுக்கும். 4ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் மீனத்தில் அமர்ந்து இருக்கிறார். அதே மாதிரி சுக்கிர பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கும் போதும் 10ஆம் அதிபதி சொல்லக்கூடிய கிரகம் உங்களுக்கு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல அமர்ந்து இருக்கும்போது மிகவும் நிறைவான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய தன்மை. இத்தனை நாள் நமக்கு தொழில் சரியான முறையில இல்லை, அப்ப இப்ப எப்படி நடக்குதுங்கிறது உங்களுக்கே ஒரு கேள்விக்குறியாகவே ஓடும். இவ்வளவு நாள் ஆர்டர் வந்தது கேன்சல் ஆயிடுச்சு, இவ்வளவு நாள் வேலை செஞ்சோம் கெட்ட பேர் வாங்கணும், ஒரு மேனேஜர்கிட்டையும் சரி ஒரு ஓனர்கிட்டையும் நம்ம வந்து அவ பேர் உருவாகணும். ஆனா இந்த காலத்துல நம்மளுக்கு இந்த வாரத்துல இருந்து எனக்கு ஒரு நல் மதிப்பு கிடைக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகும். பாராட்டுதல் தரக்கூடிய தன்மை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆகவே உங்க ராசிநாதன் 8ஆம் இடத்துல இருந்தாலும் தனஸ்தானாதிபதி பலம் தரும் போது உங்களுக்கு நல்ல மதிப்பு கொடுக்கும். இப்ப சுக்கிர பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கும்போது சொத்துக்கள் வாங்கக்கூடிய தன்மை, ஆடை ஆபரணங்கள் சேரக்கூடிய தன்மை, குல தெய்வத்துக்கு உண்டான அனுகிரகம் கிடைக்கக்கூடிய தன்மை. அதாவது இந்த காலத்துல குலதெய்வத்தை வழிபாடு விடாமல் செய்யணும். குலதெய்வம் எங்க இருக்குதோ அது ஒரு காணிக்கையாவது எடுத்து வைத்து மனதார வேண்டிக்கணும். குலதெய்வம் அப்படின்னாலே எல்லாருக்கும் குலம் காக்கும் குலதெய்வம் சொல்லும். நம்ம அந்த இடத்துல நம்ம வந்து பாவம் கெட்டு போச்சு, எனக்கு குலதெய்வமே தெரியலன்னா அது எந்த குலதெய்வமா, ஆண் தெய்வமா பெண் தெய்வமா நீங்க எதுவுமே யோசிக்க கூடாது. ஒரு நிமிடம் நின்று உங்களுக்கு பிடித்த தெய்வத்துக்கிட்டே போய் நின்று, அந்த ஈஸ்வரன் கிட்டே போய் நின்று, அந்த சுவாமி முன்னாடி நின்று, இல்லை அந்த அம்மன் முன்னாடி போய் நின்று, என் குலதெய்வம் எதுவாக இருந்தாலும் என்னுடைய குறைகள் நிவர்த்தி செய்ய முன் வரணும். எங்கள் பெரியவர்களால் நம்மளுக்கு அந்த குலதெய்வத்துண்டான தன்மை நம்மளுக்கு தெரியாமல் போய்விட்டது. இந்த காலத்தில் நம்மளுக்கு வந்து வழிபாடு செய்ய தோதுவாக அமையலை சொல்லி மனதார வேண்டும் போது நாளடைவில் அந்த குலதெய்வத்துக்கு நான் அனுகிரகம், அந்த குலதெய்வம் உங்க முன்னாடி வந்து நிற்கக்கூடிய தன்மை கொடுத்துரும். ஆகவே இந்த 9ஆம் இடம் இருக்கக்கூடிய சுக்கிரனால் உங்களுக்கு அத்தனை விதமான நன்மை கொடுக்கும். சந்திர பகவான் நீசம் அடையும் போது உங்களுக்கு மனதுல ஒரு தைரியத்தை இழக்கக்கூடிய தன்மை கொடுக்கும், ஒரு பய உணர்வு கொடுக்கும். கேது எப்படினாலும் கேது உங்க ராசியில இருக்கும்போது சற்று பயத்தையும் கலகத்தையும் கொடுக்கும். செய்ய வேண்டிய வேலை செய்ய விடாது, அது மட்டும் உங்களுக்கு ஒரு தாமதத்தை கொடுக்கும். நான் எவ்வளவு வேகமாக செயல்படக்கூடியவர், ஆனா இப்ப சுலவாயிட்டேன், உடல்லாம் வலி எடுக்குது, சோம்பேறித்தனம் கொடுக்குது, தூக்கம் அதிகரிக்குது, இந்த மாதிரி ஒரு தன்மை கொடுக்கக்கூடிய தன்மை கொஞ்சம் கொடுக்கத்தான் செய்யும். ராகு உங்களுடைய ராசியில 7ஆம் இடத்துலையும் கேது உங்க ராசியில அமர்ந்து சனி பகவான் 8ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுடைய வேகத்தை கொஞ்சம் குறைக்கும்.
அதே இந்த வேகத்தை நம்ம குறைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சும்மா இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன தீர்வுங்கிறத கண்டு அந்த தன்மையாக நம்ம வாழணும். குடும்பம் நல்ல மேன்மை அடையும். கணவன் மனைவிக்கு உண்டான ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைங்களுக்கு உண்டான எதிர்காலத்துக்கு உண்டான தன்மை உங்களுக்கு கண் முன்னாடி வந்து நிற்கும். இருப்பினும் பொழுதுபோக்கு அம்சத்திலே நீங்க இந்த காலத்துல கவனம் அதிகமாகவே செலுத்தக்கூடிய தன்மையை உருவாக்கும். தனம் உண்டு, தன விரயமும் உண்டு. அதனால நீங்க இந்த காலத்துல பொழுதுபோக்கு அம்சத்துல கவனம் செலுத்தி கொஞ்சம் செலவினங்கள் செய்வீர்கள். ஆகவே சற்று கவனமாக இருக்கணும். நிலப்பழங்கள் வாங்கக்கூடிய யோகமும் உண்டு. ஆகவே ஏதேனும் ஒரு வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், இந்த நீண்ட காலம் என கனவு, எத்தனை காலமாக நான் வாடகை வீட்டில் இருப்பது, ஏதேனும் ஒரு இஎம்ஐ போட்டு நம்ம ஒரு வீடு வாங்கலாம்னா உங்களுடைய மனைவி ஜாதகம் உங்க ஜாதகம் சேர்த்து ஆராய்ந்து ஒரு லோன், அதாவது ஒரு தவணை முறையில வாங்கக்கூடிய தன்மை நீங்க உருவாக்கி கொள்ளணும். ஏனென்றால் அஷ்டம சனி காலம் ஆசை தூண்டும், பிற்காலத்துல அது கொஞ்சம் பாதகமாகவே கொண்டு போய் நிப்பாட்டும். ஆகவே கணவன் மனைவி ஜாதகம் பார்த்து யார் பேர் நல்லா இருக்குது, இந்த காலத்துல வாங்கலாமா சொல்லி வாங்கி கொள்ளும் போது உங்களுக்கு அருமையான பலனே அமையும். உங்களுக்கு சொந்த எல்லாமே கிடைக்கக்கூடிய தன்மை கொடுக்கும். நீங்க ஒரு மக நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் பூர நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், பரணி நட்சத்திரத்துல போய் நீங்க வந்து காமாட்சி அம்மனை போய் வழிபாடு செய்யணும். காமாட்சி அம்மனை தவறாம வழிபாடு செய்யும் போது அம்பிகை வழிபாடு நல்லா சிறந்ததாகவே உங்களுக்கு அமையும். அப்ப காமாட்சி அங்கங்கே எந்த ஊர்ல இருக்கீங்களா, காஞ்சிபுரம் காமாட்சி, மாங்கடு காமாட்சி, எல்லா இடத்துல போய் வழிபாடு நம்ம வந்து செய்து வரணும். அதனால உங்களுக்கு தன பிராப்தம் அதிகரிக்கும், சொர்ண பிராப்தம் கொடுக்கும். நீங்க ஒரு நகை வாங்குறேன்னா அந்த பூரம், பூராடம், பரணி நட்சத்திரத்தை போய் நீங்க அந்த மக நட்சத்திரக்காரங்களை வாங்கலாம். உங்களுக்கு அந்த தனம் தங்கும், அந்த சொர்ணம் தங்கும். ஒரு வெள்ளி வாங்கினாலும் தங்கும் உங்க கையில. அதனால அந்த நட்சத்திரம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நீங்க ஒரு பூர்ண நட்சத்திரக்காரர்களா இருந்தா உத்தர நட்சத்திரம் அன்னைக்கும் உத்திராட நட்சத்திரமும் கிருத்திகை நட்சத்திரம் அன்னைக்கு போய் நீங்க வழிபாடு, சிவபெருமான் வழிபாடு, சூரிய நாராயண வழிபாடு அப்படி சொல்லுவோம். சூரிய நாராயண வழிபாடு மற்றும் சிவ வழிபாடு தவறாம செய்யணும். அப்ப சூரிய நாராயணா பெருமாளை போய் தரிசனம் செய்யணும், சிவ வழிபாடு தவறாம செய்யணும். அந்தந்த கால விசேஷத்துல போய் தவறாம அந்த சிவபெருமானை வழிபாடு செய்யும்போது இந்த பூர நட்சத்திரம் நல்ல பலன் தரும். அதே போல் நீங்க ஒரு உத்தர நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் அம்பிகை வழிபாடு தவறாம செய்து வரணும். அப்ப அந்த உத்தர நட்சத்திரக்காரர்கள் அஸ்தம், திருவோணம், ரோகிணி நட்சத்திரத்தில் போய் இந்த உத்தர நட்சத்திரக்காரர்கள் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு பிடிச்ச தெய்வமே நீங்க வழிபாடு செய்யலாம். எந்த அம்மனாக இருக்கட்டும், இல்லை எந்த ஐயனாக இருக்கட்டும், அது பெருமாளாக இருந்தாலும், சிவனாக இருந்தாலும், முருகனாக இருந்தாலும், பிள்ளையாராக இருந்தாலும், எந்த அம்மன் பேராக இருந்தாலும் அம்மனை வழிபாடு இந்த காலத்துல இந்த நட்சத்திரத்துல போய் ஒரு பரிகாரம் செய்து வரும்போது அல்ல அந்த பரிகாரம் காலமே ஏதேனும் வந்தால் இரண்டுமே சேர்ந்து நீங்க செய்யும் போது இந்த உத்தர நட்சத்திரக்காரர்கள் நல்ல ஒரு பலத்தோட தைரியத்தோட செயல்படக்கூடிய தன்மை, எந்த விதமான குறை இருந்தாலும் நிவர்த்தி பெறக்கூடிய தன்மையை உருவாகும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெயபால வாழ்க்கை.